ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கிற மகாநதி சீரியல் இன்றைக்கி நல்லா நடந்துச்சு. ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். காவேரி யமுனாவோட நிலைமையை வீட்டில் சொல்லாமல் மறைக்கிறாங்க. இப்போ சாரதாம்மா ஏன்டி எங்ககிட்ட சொல்லாமல் இவ்வளோ தூரம் அவளை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு கேட்கும். ஏன் நான் அவளை கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஏதோ அவசரத்தில் கிளம்புனா சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை அடிச்சிடுறாங்க. அதுக்குன்னு கதவு கூடவா திறந்து போட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா திட்டுறாங்க. சரி விடுமா, ஏதோ அவசரத்தில் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் வச்சிடுறாங்க. அடுத்து நிவின் காவேரி கிட்ட பேசுகிறாரு. காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அன்றைக்கி நான் பேசாமல் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி நிவின் சொல்கிறாரு. இல்லை யமுனாவோட நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அவசரப்பட்டு நான் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, என் தங்கச்சிங்களோட இருந்திருக்கணும், எங்கள் அப்பாவும் எங்களை விட்டு போயிருக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. அடுத்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் தூங்கிட்டு இருக்காரு, ஃபோனை எடுக்கலை. திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. ஏன் காவேரி, உனக்கு ஏதாவது வேணுமா, யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது வேணா என்கிட்ட கேளு அப்படின்னு நிவின் சொல்கிறார். இல்லை நான் விஜய்க்கு தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், அவர் தூங்கிட்டார் போல், ஃபோனை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அடுத்த டாக்டர் உங்கள் தங்கச்சி பழிச்சிட்டாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இல்லை அவங்க அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. யமுனா கண் முழிச்சு பார்த்தவனுமே ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யமுனா கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறேன், என்னால் என் குழப்பத்தை தாங்க முடியல, நானும் எவ்வளோ யோசித்து பார்த்தேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படி சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இப்போவும் பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நிற்கிறீங்க, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படி சொல்லிட்டு யமுனா கேட்கவும் நிவின் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நீ ஏன்டி, உனக்கு என்னை பற்றி தெரியாதா, நான் என்னை பற்றி விளக்கம் சொல்லி தான் உனக்கு புரிய வைக்கணுமா, சரி இந்த அளவுக்கு நீ முடிவு எடுத்ததால் நான் அந்த விளக்கத்தையும் சொல்கிறேன். நிவின்கிறது என் வாழ்க்கையில் முடிஞ்சு போன ஒரு அத்தியாயம், இப்போதைக்கு நிவின் என் மனசில் கிடையாது அப்படின்னு சொல்லவும் நிவின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுறாரு. யமுனா சரிக்கா, மாமாவை எப்போவுமே நீ விட்டு போயிடக்கூடாது, அவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என் மனசு பூரா அவர் தாண்டி இருக்காரு, அவர் தான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுலையே நினச்சிக்கிறாங்க. நிவின் கேட்ட இந்த வார்த்தையால் காவேரி மனசில் அவர் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கும். இதே நம்ம விஜய் கேட்டிருந்தா அவர் இன்னுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், இன்னும் தைரியமாகவும் காவேரி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்காக தான் மகாநதி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்ன வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.